இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலையும் போட்டியிடுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்து. இந்த கையொட்டி விவகாரத்தில் நாங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கட்சிகள் சேராத கட்சிகளும் கூட நினைக்கிறேன். அந்த விகாரை தையட்டி விகாரை, அதுக்கு திச விகாரை என்றும் பேர் சொல்கிறார்கள். அது நாங்கள் சொல்கிறோம் அந்த சட்டவிரோதமான கட்டிடம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 எம்பி மேரும் சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவார்களோ? சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சொல்லக்கூடாது என்றது கட்டளை. இதுதான் உள்ளூராட்சிக்கு நடக்கும். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவை இவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அதனுடைய இவைகள் அந்தந்த கட்டமைப்புக்கு தலைமைக்கு சிங்கள தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களை தவிர சுயாதீனமாக தாங்கள் செய்யலாம் இப்போ எம்பி வேறு 3 பேர் 5 பேர் இங்கே வட மாநிலத்தில் சொல்லினோம். அது சாத்தியமில்லை. தலைமையை கட்டுப்படும். இப்போ நான் பாருங்கள், இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்கிறார்கள்? இந்த நாட்டில் இனி இனவாதம் மதவாதம் இடம் இல்லையண்டு. யார் இனவாதம் பேசுகிறார்? நாங்கள் இனவாதம் ஒரு காலம் பேசலையே. இனவாதம் பேசுகிறதே தெற்கத்திய சிங்கள ஏகாதிபத்தியம் தானே. இம்பீரியலிஸ்டிக் திங்கிங் என்று சொல்லி ஏகாதிபத்திய சிந்தனையோடு செயல்படுறது அவர்கள், நாங்கள் அல்ல. அவர்கள் தான் அப்படியான செயல்பாடை தவிர்க்கமே தவிர நாங்கள் இல்லை. கைதிகள் சொன்னது நிறைவேற்றலை. இந்த ஆனந்த சுதாரணை கூட விட்டுருக்கலாம் தானே, அது கூட செய்யலை. சிம்பிளாக விடலாம், அது செய்யலை. அவர்கள் சொன்ன எதுவுமே நிறைவேற்றலை தானே. அப்போ இனிமேல் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து உள்ளூராட்சி மன்றங்கள் அவை இந்த கையில் கொடுக்குறது அவ்வளோ தவறானது. ஒன்று நிறைவேற்றுவேன். அரசியல் கட்சிகளில் இனப்பிரச்சனையில் அரசியல் அமைப்பு வரும் சரி. அவள் என்ன இனப்பிரச்சனைக்கு என்ன அடிப்படையில் தீர்வு என்று ஒன்றையாவது சொல்லத்தானே வேணும். அதையும் சொல்லலை தானே. அப்போ 19 பேசுகிறது பொருத்தமில்லாத ஒரு கருத்து. அது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக இருந்த சமஷ்டி